நம்ம சேனல்ல அதாவது டெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிற நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம நியூ கார் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னுமே தொடர்ந்து வந்து அதை ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கார் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ், அதோட இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது. நம்ம சேனலில் நியூ கார் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் போட்டிருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் கார்ஸை பற்றின சேல்ஸை பற்றின விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டோட கம்பெனி இன்னைக்கு இருக்கு. அதாவது சிங்கம் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கிற போக்குவரத்து நகர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து காரைக்குடி கழனி வாசல்ல இருந்து காரைக்குடி ஜிஹெச்சுக்கு போற வழியில இந்த இடப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சிங்கம் கார்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து ரெகுலரா நம்ம பழைய சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதான் வந்து நம்ம நியூ சேனல்ஸ்லையும் கண்டினியூ பண்ற விதமா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த டெஸ்ட் டிரைவ் சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா மாருதியில் இருக்கக்கூடிய SL6 அப்படிங்கிற ஒரு கார் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த காரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுதான் அந்த SL6 மாருதியில் இருக்கக்கூடிய இந்த SL6 அப்படிங்கிற கார். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் அண்ட் மாடல். இது வந்து ஹைபிரிட் கார். அதாவது உங்களுக்கு வந்து பெட்ரோல் அஸ் வெல் அஸ் பேட்டரி உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டா இருக்கும். இதுல இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இருக்கும். காரணம் என்னன்னாக்கா இதுல பேட்டரி இருக்கிறதுனால உங்களோட மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே கொடுக்குது. இந்த SL6 கார் பார்த்தீங்கன்னா 2021 to 22 மாடல். இது வந்து ஒரு ஹைபிரிட் கார். பெட்ரோல் கம் பேட்டரி ரெண்டுமே கனெக்டடா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா TN57 எந்த டிஸ்ட்ரிக்ட் வரும்ன்றத செக் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 ஹாலஜன் லைட்ஸ் இருக்கு, ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக் லைட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் கீழே வந்து ஃபாக் லைட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதோட டயர் சைஸ் பாருங்க 185 65 R15 சைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டயர் சைஸ் இது. அரௌண்ட் வந்து ஒரு 75% வந்து ஓகேயான மாதிரி இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீலெஸ் என்ட்ரி மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இங்கே வந்து சென்சார் இருக்கிறதுனால உங்களுக்கு சைட் மிரர்ஸ்ல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு குரோம் டிசைன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. SL6ங்கிற பேட்ஜ் வந்துருது. பின்னாடி வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சார் உங்களுக்கு வந்துருது. இங்கே வந்து ஸ்கிப் லைட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிஃபாகர், வைப்பர், வாஷர் மூணுமே கிடைச்சது. இங்க ஒரு டெயில் லைட் வந்துருது. இங்க வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராமே உங்களுக்கு வந்து இங்க இருக்கும். இது 2021 to 22 வந்த ஒரு டாப் எண்ட் மாடல் இது நம்ம கிட்ட இருக்கிறது. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம. இதோட பூட் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து 3 ரோ இருக்கிறதுனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியா தான் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 150 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அண்ட் இது கீழே பாத்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு பார்ட்டிஷன் ஆகும். இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் ஆகும். 2 பார்ட்டிஷனாகவும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஓவராலாக சிங்கிள் பார்ட்டிஷன் தான். ஸோ இது கீழே வந்து டூல்ஸ், அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் கிடக்கு. ஸோ 2 பாய் எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு மேட் இருக்கு. அப்புறம் இந்த சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம்னாக்கா அரௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 400 லிட்டர்ஸ் 350 to 400 லிட்டர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் இருக்க முடியும், அடல்ட் உட்கார முடியாது. நார்மலாக உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சீட்டை வந்து இந்த கேபிளை பிடிச்சி இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதோட ரெக்லைன் ஆப்ஷனுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நார்மல், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட், அப்புறம் ரெக்லைன் பண்ணா இது வந்து செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த XL6 அப்படிங்கிற பேட்சும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஹைபிரிட் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வரும். ஸோ இந்த ஹைபிரிடுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கீழேயுமே வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல். இது மேலே வந்து நீங்கள் ஆக்சுவலாக கிரில் செட் பண்ணிக்கலாம் லக்கேஜுக்கு. ஏன்னா இது வந்து அலுமினியம் ரூஃப் ரைல் தான், ஸ்ட்ராங்கான ஒரு ரூஃப் ரைல் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோவோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கு, நார்மலான ஒரு பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொஞ்சம் ஸ்பேஸும் மேகசின் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோ, நல்ல ஒரு மேசிவான ஒரு விண்டோ உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம செகண்ட் ரோவோட சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ரோட ஏறுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஏறலாம். ஏன்னா கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹைட்டு தான். ஸோ ஒரு லெக்கை உள்ள வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டை மைண்ட் பண்ணாமே உள்ள வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைச்சிருது. இங்கேயுமே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைச்சிருது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 6 சீட்டர் கார் தான். ஃப்ரண்ட்ல 2, 4,
பின்னாடி 2 6. ஸோ அந்த 6 சீட்டர் காரோட கான்செப்ட் தான் இது. ஏன்னா இங்கே 2 பக்கெட் சீட் உங்களுக்கு வந்து கிடைச்சது. சைட் சப்போர்ட் நல்லா இருக்கு, ஹெட் ரெஸ்ட் நல்லா இருக்கு. அண்ட் இது ரெக்லைனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா ஃபுல்லா எவ்வளவு தூரத்துக்கு போய்க்கலாம். அதே மாதிரி லெக் ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஸ்லைட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நீங்க நார்மலான ஒரு பொசிஷனுக்கு உட்கார்ந்தீங்கன்னா டை சப்போர்ட் வந்து லைட்டாக தான் கிடைக்கும். பட் ஓரளவுக்கு நார்மலாக போயின்னா உங்களுக்கு பின்னாடி ரோல உட்கார்ற ஆட்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீ ரூம் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடல்ட் வந்து பின்னாடி உட்காந்து தாராளமாக வரலாம். நம்ம இந்த செகண்ட் ரோவை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா. அப்புறம் இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் கிடைச்சிருது. ஏசிக்கான கண்ட்ரோல் ஸ்விட்ச் இங்கே இருக்கு. 4 ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. 3rd ரோ வரைக்குமே உங்களுக்கு வந்து போகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட்ஸுமே கிடைச்சது. இந்த லைட் இருக்கிறது தெரிஞ்சுனாக்கா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம். கொஞ்சம் வெளிச்சமாக கிடைச்சிருக்கோம். ஓகே, மற்றபடி செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இப்போ 3rd ரோவில் எப்படி இருக்குன்னு உட்காந்து பார்ப்போம். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சீட்டுமே நல்ல லெதர் சீட்டு, பிளாக் கலர். இது வந்து கஸ்டமைஸ்டாக வாங்கினதுக்கப்புறம் போட்டாங்களா இல்லை காரோட பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சீட் வந்துச்சான்னு தெரியல. ஆனால் நல்லாவே இருக்குது, லெதர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. உட்காரதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட் இது கொடுக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது உட்காரும்போது. உங்களுக்கு வந்து ஆடாவே தெரில. லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்ம 3rd ரோ பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம 3rd ரோ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை மடக்கிட்டு இந்த ஃப்ரண்ட்டு தள்ளிட்டு தான் போகணும். இப்படி ஃபுல்லாக தள்ளிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி உள்ளே போகணும். அப்படி போனோம்னா உட்காந்துக்கலாம். அதாவது நம்ம நான் ஏற்கனவே ஃப்ரண்ட்ல உட்காந்து ஓரளவுக்கு எனக்கு நீ ரூம் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்தேன்னாக்கா இந்த மாதிரி உட்காந்து போகலாம். ஆனால் இங்கெல்லாம் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. சீட் வந்து குட்டி சீட். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் வந்து பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து 3rd ரோ வந்து கிட்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ஏன் ஹைட் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல. அவ்வளோதான், எல்லாம் வந்துடலாம். நம்ம ஃப்ரண்ட் ரோ பற்றி பார்ப்போம். டிரைவர் சீட், கோ பேசஞ்சர் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதே சேம் லெதர் மெட்டீரியல். ஸோ அப்படியே இங்கே டாப்பில் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து கால்ஸுக்கான ஸ்பீக்கர் உங்களுக்கு கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கான ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்துடுது, மைக்ரோஃபோன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. இந்த ஒரு IRVM உங்களுக்கு கிடச்சிது. இங்கே வந்து சன் பிளைண்டு நார்மலாக இருக்குது. எக்ஸ்டர்னல் இங்கே வந்து ஒரு வேனிட்டி மிரர் வந்துருக்கு உங்களுக்கு. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த TFT டிஸ்பிளேல வர இன்ஃபர்மேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் கால்ஸுக்கான பட்டனுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இது வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். கீழே ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால உள்ள என்ட்ரி ஆகிறதுமே உங்களுக்கு வந்து ஈஸி. அண்ட் இது வந்து 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து 12 வோல்ட்டும் இங்கே வந்து யூஎஸ்பிக்கான இதுவுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருது. ஆக்ஸுக்கும் யூஎஸ்பிக்கும் ஒன்றா கிடச்சிருது. இங்கே வந்து சும்மா ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருது. அண்ட் ஹேண்ட் பிரேக் இருக்கு. இந்த ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. வேற ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இங்கே கிடைச்சிடும். 4 பார்க்கிங் சென்சாரோட இருக்கு உங்களுக்கு. இதோட கீ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஏசி வென்ட்ஸ், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 4 ஏசி வென்ட்ஸ் வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியும். அண்ட் இங்கே வந்து க்ளவ் பாக்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்பேஸ். மற்றபடி உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. இதில் வந்து இதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட டிஸ்பிளே காமிக்கும். ஸோ இந்த பேட்டரி தான் அந்த ஹைப்ரிட் கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். உங்களுக்கு வந்து நடுவில் உள்ள TFT ஸ்க்ரீனில் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் மீட்டர்ஸும் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. அண்ட் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 72,776 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கீழே உங்களுக்கு தெரியும். பேட்டரியோட பர்சன்டேஜ், மோட்டரோட அந்த இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்போ வந்து இது சார்ஜ் ஆகுது, எப்போ வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியில் ரன் ஆகுது அப்படிங்கிற எல்லா இண்டிகேஷனுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடச்சிருது. லைட்ஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு.
இங்கே நம்ம டிரைவர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ வந்துடுது. ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் கிடச்சிருது. அண்ட் விண்டோ லாக் ஆப்ஷன், அப்புறம் வந்து ஓவராலாக வந்து சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது. ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் மோட்டரைஸ்டு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுது. சேம் உங்களுக்கு கப்பு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஸ்பேஸ், இங்கே ஸ்பீக்கர், இங்கே இருந்து ட்விட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ வந்து நம்ம இதோட என்ஜின் ஸ்பெக் பற்றி பார்ப்போம். பேனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு பேனட் தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீடிங், அதாவது இந்த இன்சுலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து சவுண்ட் ப்ரூஃபான இன்சுலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு. ஸோ பவரை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2021 to 22 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள். இது இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு. இதுக்கு வந்து லோன் வந்து அரௌண்ட் எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10,80,000 கோட் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஒருவேளை வந்து இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதில் வேற என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த காரை விசிட் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் கார்ஸ். இது வந்து போக்குவரத்து நகரில் இருக்குது. அதாவது கலனிவாசல் டு சூரக்குடி ஜிஹெச் போகிற வழியில் இன் பிட்வீன் சென்டர்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசாரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரப்போகுது. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க.